திராவிட சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம், அதாவது தேர்தல் களம். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு பிரதமர் வந்துட்டே இருக்கார். ஆனால் நாம் இயற்கை பேரிடர் காலத்தில் அவர் வரவே இல்லை. எங்கே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வரல அவர். இப்போ என்னுடைய ஆட்டோவில் ஒரு சவாரி வந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தவர்கள் நாங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க என்னுடைய ஆட்டோவில் வந்தாங்க. அவங்ககிட்ட இந்த கேள்வியை நான் முன் வச்சேன். பிரதமர் மழை காலங்களில் பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டப்பெல்லாம் அவர் வரவே இல்லை, இப்போ பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பிரதமர் வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமா, அவர் வந்தால் தண்ணி தானாகவே காலி ஆகிடுமா, அது பாட்டுன்னு மழை பெய்ய போகுது, மழை போக போகுது, இதுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்னு அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அவர் ஒரு டெத்துக்கு போயிட்டு வராரு, அங்கேருந்து தான் என்னுடைய ஆட்டோவிலே சவாரி வராங்க. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? டெத்துக்கு தானே போய் வரீங்க. இப்போ நீங்கள் போனதுனால இறந்தவர் மீண்டும் உயிரோடு எந்திரிச்சிட போகிறாரா? ஒரு ஆறுதல் சொல்ல தானே போனீங்க அந்த வீட்டுக்கு. சொந்த பந்தத்தோடு நாங்களும் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்ல தானே போனீங்க. அதுபோலத்தாங்க இயற்கை பேரிடர் காலத்தில் மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வது தாங்க ஒரு பிரதமருடைய கடமை. ஒரு முதலமைச்சர், அந்த எம்எல்ஏ அப்படி சொல்லிட்டே போகிறோம் இல்லையா, கவுன்சிலர், இந்த அரசியல் பிரமுகர்கள் அத்தனை பேருமே மக்கள் துன்பப்படுற நேரத்தில் நாங்கள் உங்களோட இருக்கோம், நம்ம பயப்பட வேணாம், நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு தான் ஆட்சியாளரை நம்ம தேர்வு செய்கிறோம். அதுக்கு தான் நம்ம ஓட்டும் போடுறோம். இன்றைக்கி தேர்தல் வந்த உடனே உடனே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் அன்றைக்கி மக்கள் கஷ்டப்படும் போது ஏன் வரலன்னு கேள்வி கேட்டால், இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆக நம்மளும் தான் இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறோன்னு ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கணும். என்றைக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஓட்டு கேட்குறதுக்கு சாக்கடையில் கூட இறங்கி வருவாங்க, முட்டிங்கால் தண்ணியில் மிதக்கிட்டு வருவாங்க அண்ணா. ஆனால் எந்த வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் உங்களுக்கே தெரியும், வெளியே போக முடியாது, அந்த வெயிலில் கூட பிரச்சாரன்ட்டு வருவாங்க. ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள தேடி நீங்கள் மழை வெயிலுன்னு போய் வெளியே இருந்தாலும் அவங்கள பார்க்க கூட முடியறதில்ல. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் பகுதியில் உங்களுக்கு நல்ல அறிமுகமான வேட்பாளர், உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனை நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னால் நம்ம தொகுதி பிரச்சனையை கேட்கக்கூடிய வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யணும். இது யாரோ யாருக்காகவோ ஓட்டு போடுறோம், கடமைக்கு போடுறோம், காலங்காலமாக போடுறோம், எனக்கு முன்னோர்கள் போட்டாங்க, எனக்கு எங்கள் சினிமாவில் இவர் தான் எங்கள் தலைவர், அதாவது இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி நான் பல நண்பர்களோட பேசுகிறேன். யாருமே ஒரு அரசியல் புரிதலோடு வாக்களிக்க போகிறதா தெரியல. பெரும்பான்மை இல்லை, ஏதோ அங்கொன்று இங்கொன்று தான் கொஞ்சம் புரிதலோடு இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை என்பவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அரசியலுடைய தன்மையை தெரியாமலே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஆகவே நம்மளுடைய நோக்கம் என்பது யாருக்கோ ஒருத்தர் ஓட்டு போட தான் போகிறோம். நம்ம ஓட்டு செல்லாத ஓட்டாக ஆகக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இளைஞர்களை, அதாவது புதிய வாக்காளர்களை குறி வச்சு ஒரு அரசியல் தளம் ஒன்று ஓடிட்டுருக்கு. காலங்காலமாக ஜாதி அரசியல், இவங்க இந்த ஜாதிக்கான ஓட்டை என் ஜாதிக்காரன் அப்படின்னு ஓட்டு போடுறது, இவர் என் மதத்தை சேர்ந்தவர் அதுக்கு ஓட்டு போடுறவர், இவர் என்னுடைய மொழியை பேசுகிறாரு அதனால் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஜாதி, இனம், மதம், மொழி இதையெல்லாம் கடந்து மக்களுக்கான அரசியலை நாம் தேர்வு செய்யணும். உடனடியாக எனக்கு என்ன ஒருத்தர் கேட்டிருந்தார், யாருக்கு ஓட்டு போடணும் நீங்களே சொல்லுங்கன்றார். நான் சொல்லி ஓட்டு போட்டேன்னா அதுவே ஜனநாயகம் கிடையாதுங்க. உங்கள் மனசில் தெரியணும், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுடைய தொகுதிக்கு இவர் நன்மை செய்வார், இவர் அதாவது ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும். அரசியல் களத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், வெறுப்பு, இந்த விருப்பம் இதெல்லாம் இல்லாமல், ஏதாவது ஒரு என்ன சொன்ன வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது. மக்களுக்கான அரசியல், எல்லோரும் என் தொகுதி மக்கள், எனக்கு வாக்களித்திருந்தாலும் எனக்கு வாக்களிக்காவிட்டாலும் அந்த தொகுதிக்கு நான் தான் எம்பி, அந்த மாநிலத்துக்கு நான் தான் முதலமைச்சர், அந்த நாட்டுக்கு நான் தான் பிரதமர் அப்படி என்கின்ற அடிப்படையில் மக்கள் பிரதிநிதியாக யார் வருவாங்க அவங்கள தேர்வு செய்யணுங்க. இன்றைக்கி பாருங்களேன், வெறுப்பு அரசியல் பேசிட்டு தான் பெரும்பாலானவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஆகையினால் நம்மளுடைய பிரதமர் 10 வருஷம் ஆண்டுட்டார். இப்போது அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். தப்பு இல்லை, அவர் நிரந்தரமாக கூட பிரதமராக இருந்துட்டு போகட்டும். ஆனால் மக்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? நான் கல்வி,
சம்மந்தமா ஏதாச்சும் செஞ்சிருக்காரா? இதெல்லாம் ஒவ்வொன்னும் யோசிக்கணும். ஆனா, அவர் செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் போகாத உலகமே கிடையாது. உலகம் இல்ல, ஒரு போகாத நாடே கிடையாது. அதே சமயத்தில, அவர் போடாத வேஷமும் கிடையாதுங்க. எல்லா விதமான கலாச்சார உடையும் வேஷம் போட்டுட்டாரு. அவரு சாப்பிடாத உணவே கிடையாது. என்ன? நம்மல்லாம் பார்த்தீங்கன்னா, கஞ்சும், கூழும் போராடிட்டு இருக்கோம். ஆனா, அவரு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உணவும் சாப்பிட்டாரு. இந்த உலக கலாச்சார அத்தனை உடையும் போட்டுட்டாரு. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அத்தனை நாட்டையும் ஒரு ரவுண்டு டூர் வந்துட்டார். ஆனா, ஒவ்வொரு மாநிலத்திலயும் மக்கள் படுகிற துன்பத்த அவர் நேரடியா போய் பார்த்தாரான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா நேரம் இல்ல. அவர் வந்து அந்த நாட்ல இருக்காரு, இந்த நாட்ல இருக்காரு, அந்த வேலையா இருக்காரு, இந்த வேலையா இருக்காருன்னு என்னென்னவோ சொல்றாங்க. சரிங்க. மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஆனா, அவங்க ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும் நல்ல முறையா பார்த்துக்கினாங்க. மற்ற மாநிலங்கள பார்த்தீங்கன்னா, மாற்றாந்தாய் பிள்ளை என்கின்ற மனநிலையில் தான் அவங்க பார்த்துக்கினாங்க. ம வாக்காளர் பெருமக்களே பாருங்க, உங்களுக்கு எந்த அரசியல் சரின்னு படுதோ, அந்த அரசியல தேர்வு பண்ணுங்க. யாரு யாரு நம்ம நாட்டை ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது தேர்தல் களம், திராவிடர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். பேசுவோம். நன்றி, வணக்கம்.